வணக்கம் விவர்ஸ், வாழ்த்துக்கள். சாந்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு வாங்க என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு வாழைத்தண்டு துவையல் அரைக்க போறோம். அது இது அடித்தண்டுங்க. இதை எடுத்து நல்லா அரிஞ்சு கொஞ்ச நேரம் மதியானம் அரிஞ்சு வச்சேன். கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. அடித்தண்டு, மிளகாய், புளி, உளுந்து, உப்பு, தேங்காய் எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ தேங்காய் தான் எடுத்துக்கலாங்க. உளுந்து வறுத்துக்கலாம். இது வடை சட்டி, நேற்று வஜ்ஜி போட்ட சட்டி தான், அதுலயே வறுத்து ஒரு 7-8 மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தான் வாங்கிட்டு சொன்ன, கூட 2 போடுங்க. பச்சை மிளகாய் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாங்காத வந்துடும். துளவேலை எல்லாம் விற்கிது, காய்கறிலாம் என்னதான் பண்ண போறோம்னு தெரியலங்க. பச்சை மிளகாய் அதுலேயே கொஞ்சம் வந்து 4 இருக்கு. கருவேப்பிலை, தேங்காய் நீங்க ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க. 1/2 தேங்காய் நல்லா இருக்குங்க. சாதத்தோட, இட்லி தோசையோட, சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா எங்களுக்கு ஜீரணம் ஆகலைங்க. சாம்பார்ல போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி துவையில அரைச்சிக்கிறது. துவையில அரைச்சிட்டா கிளீன் ஒன்னாயிடும். 2 நாள் ஆனாலும் ஒன்னும் ஆகாது. புளி சேர்த்து அரைக்கும் போது கூட புளி சேர்த்துக்கலாங்க. இப்பனால பாருங்க, சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் நடுவில் சொல்றேன். இந்த மாதிரி இனிக்கி போட்டு தேங்காயை வதக்கிக்கணும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்து புளி சேர்த்துடும். நல்ல மனம் வருதுங்க. உளுந்தவும் அந்த தேங்காய் உடைச்சதும் நல்ல மனமா இருக்கு. இதை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த வாழைத்தண்டு அப்படியே வறுத்துக்கோங்க. அதுலேயே அந்த வடை சட்டி எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வச்சுருக்கேன். நான் அதே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. மூடி வதக்கினாலே இது வதங்கணும்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அப்படி மூடி போட்டு வதக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குள்ள லைட்டாக சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். கிருமி நாசினியான டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஃபுல்லாக வதங்கி வரணும். அப்படியே ஒரு மூடி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் அது கூட வதக்கிக்கலாம். ஆற விட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா ஆற வச்சாச்சு. தேங்காய், கருவேப்பிலை, உளுத்தரிசி, உப்பு, புளி இதுல சேர்த்துருக்கோம். இது வாழைத்தண்டு வதக்கிருக்கோம். மஞ்சள் பொடி லைட்டா போட்டு இப்ப எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்க, அரைச்சிக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்குங்க. இது தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இன்னொரு மெத்தடும் அரைக்கலாம். அது அப்படி இன்னொரு நாள் நான் தருவேன். இது சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இதுல ஒரு ஸ்பூன் தனியா வச்சுக்கலாங்க. நல்ல வாசனையா, சம்மந்தி மாதிரி வாசனையா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.